Taste the Daily. அதிமுக மீது தவறான விமர்சனங்கள் வைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக விமர்சித்தார். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து, நிலையை மறந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்க்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்வது கிடையாது. ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலடி அவ்வப்போது கொடுப்போம். விருதுநகர் மாவட்டத்திலே பேசுகின்ற பொழுதும் சரி, பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியிலே எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 1652 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கட அவனாசி திட்டம், இந்த திட்டத்தை ஈரோடு, அதோடு திருப்பூர், கோவை, இந்த 3 மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். விவசாயிகள் இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பும், குடிநீர் பிரச்சனை நீக்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் முடிவு பெற்ற நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 32 மாத காலம் இது கிடப்பில் போட்டிருந்தாங்க. பிறகு பல முறை சட்டமன்றத்தில் பேசணும். இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அதன் பேரில் வந்து அந்த திட்டத்தை திறந்தாங்க. இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறல. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாநகரில் இவ்வளவு பணிகளை இங்க மட்டும் செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? திட்டத்தை அறிவிச்சுதான் இருக்காரு. இதுவரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தல, பணியே துவக்கல. அப்புறம் ஆய்வு மேற்கொள்ள சொல்றாரு. எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறங்கிறார், பல மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போறங்கிறார். நாளை கூட பெரம்பலூர், அரியலூர் போவதாக பத்திரிகை செய்தி. இந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் எந்த திட்டமும் அறிவிக்கல, எந்த பணியுமே நடக்கல. எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை அறிவிச்சு பணிகள் நிறைவேற்றப்பட்டு நாங்களும் திறந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை.